ஆண்டவரே எங்களை காக்கும் தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. எங்களை காக்கும் தெய்வமே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, எங்களை ஆறுதல் படுத்துகிற தெய்வமே, எங்கள் சுமை தாங்கியே, எங்கள் சுமை தாங்கியே எங்களை சுமந்து வந்த தெய்வமே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. அப்படி கண்களை மூடி ஆராதிங்க. அப்படி கண்களை மூடி வாயில திறந்து யாவரும் எழுந்து நின்று விடுதலையாய் நாம் ஆராதிப்போம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் பயபக்தியோடு கூட கண்களை மூடி ஹalleluya. உங்கள் அருகிலே இருக்கிற அந்த தேவனை, இந்த வாரம் முழுவதுமாய் நம்மை நடத்தின அந்த தேவனுக்கு நம்ம நன்றி வழிகளை ஏறெடுப்போம். கடந்த வாரத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, உயிரோடு கூட இல்லை. ஆனாலும் இன்றைக்கு நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிற தேவனுக்கு நம்ம எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதிங்க. உங்க ஆத்மா விட்டுருங்க. அவங்க அது மாட்டிட்டு அந்த ஆத்மா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அது நன்மையை பெற்றிருக்கிறபடினாலே நான் துதி என்று நான் உங்களை சொல்லக்கூடாது, நீங்களே துதிக்கணும். ஆத்மாவை விட்டு விடுங்க. கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தெய்வமே, எல்லாரும் சொல்லுங்க. நீ நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளுக்காக உமக்கு நன்றியே தகப்பனே. சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த ஓய்வு நாளை காண செய்த தெய்வமே, உமை போல ஒரு தெய்வம் இல்லப்பா, உமை போல ஒரு தெய்வம் இல்லை. நீ சர்வலோக நியாயாதிபதி, நீ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீ அதிசயமானவர், நீ அற்புதமானவர், வானத்தை பூமி உண்டாக்கிறவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவருக்கு அவரிடத்திலே நன்மை பெற்றவர்கள் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறார். பிரியமானவர், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் அமர்ந்த பொழுது 10 குஷ்டரோகிகள் அவரை தேடி வருகிறார். அந்த குஷ்டரோகி என்பது எவ்வளவு ஒரு கொடிய ஒரு வேதனை தெரியுமா? சாதாரண காரியம். அந்த நரம்புகள் தொடங்கப்படுகிற இடம். 10 விரல்கள், கால் விரல்களிலும் கை விரல்களிலும் கீழும் ரத்தமும் வடியிலும் இருக்கிறார். அந்த கைகளினால சாப்பிட முடியாது, அந்த கைகளினால் எந்த ஒரு வேலையும் அவர்கள் செய்து கொள்ள முடியாது. எதை தொட்டாலும் ரத்தம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்த 10 குஷ்டரோகிகள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை பார்க்க ஓடி வந்தார்கள். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு எண்ணிக்கையில கரெக்டா இருக்கிறவர். 10 பேரையும் பார்க்கிறார் ஆண்டவர். நீங்க போங்க, சுகமடைந்து கொள்வீங்கன்னு சொல்லும் பொழுது 10 பேருமே கடந்து போனாங்க. ஒருவன் மாத்திரம் ஓடி வந்தான். நன்றியோடு கூட நன்றியோடு கூட வந்து அவனை பார்த்து ஆண்டவர் கேட்ட ஒரே கேள்வி, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, நீர் மாத்திரம் வந்து இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை சந்தோஷத்தோடு அணைத்துக் கொண்டார். ஆம் பிரியமானவர், இந்த காலவெளியிலே வாரம் முழுவதும் நம்மை நடத்தின தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படி அனுப்புகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு மோசேயும் ஆரோனையும் அனுப்பின அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களுடைய தடைகளை விடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, யார் பக்கத்துல யார் இருந்தாலும் சரி, எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் சொல்லி வாய்களை திறந்து சொல்லுங்க. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, இதுதான் நல்ல வழி என்று என்னை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, நல்ல பாதையில் என்னை நடத்துகிற தெய்வம், நான் பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாக்கிற தெய்வம், என் வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் என்னை ஆண்டவரை கட்டுப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர், எங்களை வழி நடத்துகிற தேவன் நீரப்பா. ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை சுகவீனங்கள் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறேன். இன்னும் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எப்படியெல்லாம் நீங்க ஆராதிக்க விரும்புகிறீங்களோ உங்க அருகிலே நிற்கிற இயேசுவை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ரீபலதரமன சதரவலவரியா கரவலவா. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இன்றைக்கு நம்மை நடத்தி வருகிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை அலைச்சல் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆனால் நன்மையை பெற்றவருக்கு நன்றியை செலுத்தும்படியாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லமை உள்ளவரே, உடைய முகத்தை நோக்கி பாருங்க. நீ கண்மலையாகிய தெய்வம், என்னை கண்மலை கடிப்புக்குள்ள வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. என் சத்துரு நான் எப்பொழுது விடுவேன் என்று காத்திருக்கிறான். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு ஜீவனை சுகத்தை பலத்தை கொடுத்த தெய்வமே, உம்மை போல விசாரிக்க ஒருவரும் இல்லப்பா, உம்மை போல என்னை வழி நடத்த ஒருவரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல என்னை தாங்கிக் கொள்ள ஒருவருமே இல்லை ராஜா. பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஆராதனை என்பது அதுதான் ஆண்டவரே. நீர்
நீர் எனக்கு கொடுத்த பூரண ரட்சிப்பு. ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நீர் என்னை தேடி வராதே போயிருப்பீரானா இந்நேரம் நான் இந்த உலகத்துல இருந்திருக்க மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம். ஓ ரிவலதரமனே சந்தரமலவரியாக்கரவலவா, என் மேலே அன்பு கூர்ந்து, என் மேலே அன்பு கூர்ந்து, ஹalleluya, எனக்கு ஜீவனை கொடுத்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கண்களை மூடுவோம், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஓ உம்மை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு பலி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. உமக்கு பலி செலுத்த வந்திருக்கிறோம். எல்லாரும் நம்மை மறந்து போகும். ஹalleluya. எந்த சூழ்நிலைகளிலே இருந்தாலும் தேவனை ஆராதிக்கும்படியாக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்னை தெரிந்து கொண்டார் என்று தாவீது அறிந்து கொண்டபடினால்தான் சங்கீதம் 34 அதிகாரத்தில் 1 வசனத்தில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். ஹalleluya. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பிதாவை ஆராதிக்கிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம். இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆராதிக்கிறோம், ஆவியானவரே அன்பே செய்கிறோம், எங்கள் ஆவியானவரே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பே செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். சொல்லுவோம், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நல்ல சத்தத்தை உயர்த்தி சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, அங்கார பிரகாசமே, என்னை பிரகாசிக்கிறவரே, ஆமென். மகிமைக்கு பாத்திரரே,
ஏமாத்திரம் ஆண்டவரே, ஏமாத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய பிரசன்னம் உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆராதித்த ஒவ்வொருவருடைய ஆராதனையும் தேவன் மகிமைப்பட்டிருக்கிறார். வாக்கு பண்ணினது அதுதான். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இறங்கி வந்தவனை ஆசீர்வதிப்பேன். செய்யவேண்டிய ஒரே ஒருதான். முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு என்னிடத்தில் அன்பு கூறும்பொழுது நான் இறங்கி வந்தவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனாய் அவர் மகிமைப்பட்டபடி நான் கரங்களை பரலோகத்திலே வைக்கிறோம். மறுபடியும்